இதுக்கு செலவு பாத்தீங்கன்னாலே ஒரு 6 லட்ச ரூபாய் மேல செலவாயிட்டு ப்ரோ. கையில இருந்து எல்லாத்தையுமே போட்டு தான் இந்த ப்ராஜெக்டே பினிஷ் பண்ணோம். பினிஷ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். 10 ரூபாய் இல்ல. எப்படி நம்ம ஆல் இந்தியா போறதுக்கு? ஏன்னா போகணும்னா கண்டிப்பா 1 லட்ச ரூபாய் தேவைப்படும். எப்படி பார்த்தாலும் 1 லட்ச ரூபாய் இருந்தாதான் நம்ம கம்மியா செலவு பண்ணாலுமே செலவே பண்ணட்டாலும் கையில கண்டிப்பா 1 லட்ச ரூபாய் இருக்கணும் ப்ரோ. டீசல் இருக்கு நமக்கு. சோ நம்ம வந்து 5000 கிலோமீட்டர் 10000 கிலோமீட்டர் நம்ம ரவுண்ட் ஆகி வரும்போது அப் அண்ட் டவுன் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு 15 கிட்ட வந்துடும். டீசலுக்கு 1500 ரூபாய், மத்த செலவுலாம் சேர்த்து ஒரு 2000 ரூபாய் அந்த மாதிரி ஆகும். ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் செலவாகும். டெய்லி இப்படி ஆயிட்டு இருக்கு. ஆனா இப்போதைக்கு ப்ரொமோஷன்ஸ் கோஆபரேஷன் அந்த மாதிரி வச்சுதான் போயிட்டு இருக்கு. என்ன பிளான்? எதை நோக்கி இப்ப பயணிச்சிட்டு இருக்கீங்க ப்ரோ? இப்போ நாங்க வந்து இந்த வேன் லைஃப்லயே வாழ்ந்து காட்டணும். ஆல் இந்தியா எல்லா ஏரியாலயும் போய் இந்த வேன்ல வாழ்ந்து காட்டணும் ப்ரோ. அதுதான் எங்க பிளான். எவ்வளவு வருஷம் வாழ முடியும்? இப்படி எவ்வளவு நாள்? இப்போதைக்கு நாங்க 4 கணக்கு நாங்க முடிக்கணும்ங்கற ஐடியாவும் இப்போதைக்கு இல்ல. நாங்க வந்து இதான் எங்க ட்ரீம். இதான் இப்போதைக்கு எங்க ட்ரீம் இதுதான். குழந்தைக்கு வந்து இப்போ 2.5 வயசு ஆகுது ப்ரோ. அவ வந்து என்ன பொறுத்தவரைக்கும் அவ வந்து கிஃப்டட் தான், ஒரு லக்கி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து எந்த குழந்தைக்குமே இது அமையாது. நாங்க வந்து என்ன சொல்றது ப்ரோ, யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இதான் வருமானம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ யூடியூப் இல்லனா எங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடையாது. நாங்க இதை பண்றதுக்கு சாத்தியமே கிடையாது ப்ரோ. அதனால யூடியூப் இருக்கிறது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். முன்னாடியே நினைச்சோம், ஆனா வருமானத்தை பார்க்கணும்ல, அப்ப எப்படி பண்றதுன்னு தெரியல. இப்ப யூடியூப் இருக்கறனால அதுக்கு இது மைண்ட் கொடுக்குறோம். ஸ்கூல் சேர்க்கணும்ல, ஸ்கூல்ல சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளதா அதுக்கப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது சோஃபா, அதுக்கப்புறம் தான் இது பெட்டா மாறும். உள்ள வந்து உட்கார்ந்துட்டு சாப்பாடை இதில் வச்சு தான் சாப்பிடுவோம் நாங்கள் சமைச்சிக்கிட்டு. அப்புறம் இதை கன்வெர்ட் பண்ணிப்போம். இதை எடுத்து மூடணும் அப்படின்னா பெட்டா மாறிடும். இதை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டு, நான் வண்டி ஓட்டும் போது மோஸ்ட்லி ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு இதில் தான் உட்காந்துப்பேன். இதில் படுக்கிறது என்னன்னா 3 ஒரே இடத்துல தலை வச்சு படுக்க முடியாது. ஒருத்தங்க இங்க தலை வச்சு படுப்போம், ஒருத்தங்க அங்க தலை வச்சு படுப்போம். அப்படிதான் நாங்க படுப்போம். இவங்களும் இந்த பக்கம் தலை வச்சு படுப்பாங்க, நான் அந்த பக்கம் தலை வச்சு படுப்பேன். லைட்டு பான் எல்லாமே எல்லாம் உள்ளதா இருக்கா? ஆமா 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 ஆமா. மளிகை சாதன ஸ்டோர் ரூம்னு சொல்லாத. இதுதான். ஆமா. இது எல்லாமே இப்படி அங்க இருந்து வாங்கிட்டு கொண்டு வந்ததோட இருக்கா? அங்க தேவையான இடத்துல நீங்க பாட்டி வாங்கிப்பீங்களா? இதெல்லாமே நாங்க கன்னியாகுமரியிலே வாங்கிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 3 மாசத்துக்கு தேவையான சமையல் பொருள் வாங்கி வச்சிட்டோம். இதெல்லாம் இப்ப கழுவுறதுனா? கழுவுறதுலாம் வெளியே தண்ணி இங்க உள்ள ஃப்ரண்ட்ல வச்சிருக்கோம் ப்ரோ. வாங்க நான் காட்டி தரேன். 20 லிட்டர் கேன் அத ஃபர்ஸ்ட் பாத்துட்டு வந்துருவோம். சுத்தமா தண்ணி நான் இங்கேயும் வச்சிருக்கோம். அங்க அப்புறம் பேக்கப்ல கொஞ்சம் 20 லிட்டர் கேன் வந்து 2 வச்சிருக்கோம் ப்ரோ. புடிச்சுக்கிறது தான். அதுல தண்ணி எங்க கிடைக்குதோ அங்க ஃபில் பண்ணிட்டு அப்படியே உள்ள ஏத்தி அட்டாச் பண்ணிப்போம். இதுதான் வீட்டோட முன்வாசலா? முன்வாசலா பின்வாசலா? முன்வாசல் என்ட்ரன்ஸ். அது சின்ன வீட்டுக்கு 2 வாசப்படி. அத கரெக்ட்டா வச்சிட்டீங்க. ஆமா, அத கரெக்ட்டா வச்சிட்டோம். இதுக்கு தேவையான பவர்லாம் இங்க இருந்து தான் கிடைக்குதா? சோலார்ல இருந்து. ஆமா, இது வந்து மேல வந்து பாத்தீங்கன்னா சோலார் வச்சிருக்கோம். சோ அதுக்கான பேட்டரி தான் இது. சோ இது பாத்தீங்கன்னா இதான் எங்க கிச்சன். சோ இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு பலகை ஒண்ணு வந்துரும். இந்த பலகையை எடுத்து அப்படியே இதுக்கு மேல வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். ஸோ அடுப்பு வந்துட்டு அதுக்கப்புறம் சிலிண்டர் வந்து இந்த இதுக்குள்ள வச்சிருக்கோம். இதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கேப் மாதிரி நாங்க அதுக்கு ரெடி பண்ணி சிலிண்டர் வந்து சரிச்சு போடுவோம். பாத்தீங்கன்னா ஒரு மடக்கு சேர் இருக்கும், ஒரு சிலிண்டர் இருக்கும். தேவையான சிலிண்டர் அப்படியே வெளியே எடுத்து இதுல வச்சுட்டு நம்ம கேஸ் அடுப்பு வச்சு இல்லை சமையல் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இது வந்து சோஃபா செட்டு மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். கன்வெர்ட்டபிள் தான். ஸோ இதை எடுத்து இப்படி மடக்கிட்டு இப்போ எங்கேயாவது ஒரு இடம் நல்ல இடம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு இந்த டென்ட் இருக்கு, டென்ட்டை இழுத்து கட்டிட்டு சேர் போட்டு அப்படியே உட்காந்துடலாம். உட்காந்துட்டு சமையல் பண்ணிக்கலாம். அப்படி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் மாதிரி. வண்டி வந்து ஒரு ரோட்ல ஓடுறதுக்கு ஒரு வண்டி மாதிரி ஆக்கிறதுக்கே ஒரு ஆமா, அந்த நம்பிக்கை வந்தாதானே அடுத்து இந்த இதெல்லாம் பண்ண முடியும். அஞ்சரை பெட்டி உள்ள இருக்கா? எங்க இருக்கு தேடிட்டு இருக்கு. இங்க மளிகை சாதன பொருள் இதுல இருக்கு. பின்னாடியும் நிறைய வச்சிருக்கோம், ஸ்டாக் வச்சிருக்கோம். எப்படி வீட்ல இருக்கிறது மாதிரி அடுப்பு பட்டா ஹோட்டல்ல வாங்கி போனோம் அப்படியா இல்ல 3 பேரும் இங்க தான் சமைக்கிறதா? நைட்டு மோஸ்ட்லி நாங்க வெளியே வாங்குவோம். ஏன்னா நைட்டு இருட்டா இருக்கும், சில இடத்துல சமைக்க முடியாது, டென்ட் எடுத்து போட முடியாது. ரோட்டோர கடையில சாப்பிடுவோம். மத்தபடி காலையிலயும் மதியமும் இதுலதான் சமைப்போம்.